Hey people, have you ever thought about this? தமிழ்நாட்டில் இருக்கிற 80% 90% ஆஃப் மீடியாஸ் எல்லாமே இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோடு தான். ஜஸ்ட் திங்க், சன் பிரான்ச் எடுத்துக்கோங்க, சன் குழுமம், கலைஞர் குழுமம், இது எல்லாமே டிஎம்கேது. அப்படி ஜெயாவோட பிரான்ச்சஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அது ஏடிஎம்கேவோடது. அதுக்கப்புறமா வேறு என்ன இருக்குது, இந்த மெகா டிவி அது வந்து காங்கிரஸோடது. அதே மாதிரி லோட்டஸ் நியூஸ் சேனல் இருக்குது, அது வந்து பிஜேபியோடது. அதுக்கப்புறமா மக்கள் டிவி இருக்குது, பாமகவோடது. கேப்டன் டிவி இருக்குது, கேப்டனோடது. அதுக்கப்புறமா தமிழன் டிவி இருக்குது, அது நாம் தமிழர் கட்சியோடதுன்னு சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்றது எனக்கு தெரியல. இன்னும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்தாக்கா வேறு மீடியாஸ், ப்ரைவேட் மீடியாஸ் என்ன இருக்குன்னாக்கா ஜி5 இருக்குது, அப்புறமா ஸ்டார் விஜய் இருக்குது. அதுக்கப்புறமா நியூஸ் சேனல் இந்த தந்தி, புதிய தலைமுறை, இவங்களுக்கு தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த பார்ட்டி ஓரியன்ட் இல்லாத மீடியா சேனலு ரொம்ப கம்மியாக விரல் விட்டு எண்ணிடலாம் போல். இல்லை எனக்கு தெரில, ப்ரைவேட்டாக யாருமே சேனல்ஸ் வைக்கக்கூடாதா, இல்லை சஸ்டெயின் பண்ண முடியுது இல்லையா, அது என்ன ரீசன் எனக்கு தெரியல. ஜஸ்ட் இமேஜின், எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் மீடியா வந்து ஓன் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ரூலை கொண்டு வந்துட்டாங்கன்னா இவனுக்கு நிலமெல்லாம் என்ன ஆகும்? மாதிரி கை காட்டிக்க முடியாது, மக்களை ஏமாற்ற முடியாது. இதை பண்ணுறோம், அதை பண்ணுறோம், இதெல்லாம் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் மாற்றிருக்கோம் அப்படின்லாம் மக்களை ஏமாற்ற முடியாது. ஓகே, அதுக்கப்புறமா பண்ணுவாங்க, ப்ரைவேட் சேனல்ஸ்க்கு காசு கொடுத்து எங்களுக்காக பேசுங்கன்ட்டு எத்தனை நாளைக்கு ஒருத்தனை மவுத் பீஸாக வச்சு பேச வைக்க முடியும்? ஸோ ஐ திங்க் திஸ் ஹேஸ் டு பி இம்ப்ளிமெண்டட், தட் நோ பொலிட்டிக்கல் பார்ட்டி ஷுட் ஹோல்ட் மீடியா இந்த ஹேண்ட். அதுக்கு தான் ஆல்ரெடி வச்சுருக்காங்க, எல்லாமே ஐடி விங்குன்னு வச்சுன்னு, எல்லா கட்சிக்கும் ஒரு ஐடி விங்குன்னு ஒன்று வச்சுருக்கீங்க. அதுக்கப்புறமும் இந்த மீடியான்னு ஒன்று தேவையா? டிவி சேனல்ஸ்லாம் தேவையா? யார் பார்க்குறா ஃபஸ்ட்டு? அதுவும் ஓட்டிங் அன்றைக்கி பார்த்தாக்கா அவன் டிவியில் போட்டால் அவன் கட்சி தான் ஃபஸ்ட்டு லீடிங்கில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இல்லை, ஏமாத்துனது போதும். அவங்களுக்குலாம் கிளியராக தெரியும் உங்கள் கட்சிக்காரங்க பற்றி நீங்கள் எதுவுமே தப்பாக சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும். அதுக்கப்புறம் எதுக்கு அந்த சேனல்லாம் வச்சுக்கிட்டு? ஸோ ஐ திங்க் ஆல் திஸ் politically oriented media channels have to be banned. What's your opinion? Let me know in the comment section.